மாமியார்ட்ட கேட்கணும்னு தோணும், என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. இப்ப ஏத்தாப்புல நேராவே இருக்காங்க. காலை கிளம்பும் போது கூட ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவாங்க, நைட்ல வந்தா கூட இல்லனா சாப்பிடாம கூட இருப்பாரு. வெக்கமா இருக்கு மச்சரக்கே. ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருது. ஹஸ்பண்ட் ரொம்ப கஞ்சம் சார், ரொம்ப ரொம்ப சார். எங்க 2 பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, போதும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சொல்லுவாங்க. எவ்வளவு கேட்டா 10 ரூபா தான் பாவு. எங்க அம்மா இப்படி 20 செகண்ட்ல சமையல் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க சார். ஒரு நிமிஷம் அந்த அம்மா நான் பாக்கணும். உங்க 4 பொருள் தான் நான் சொல்லி அனுப்பேன், ஆனா அதுலயே 2 தான் வாங்கிட்டு வருவாங்க, மிச்சம் 2 மறந்துடுவாங்க. ஏங்க இதுக்கு இமோஷனா நீங்க ஏதோ அழுகுறீங்களா, காண்டாயிருவாங்க. இப்ப கண்ணை தொடச்சிங்க. மருமகள்கள் மாமியார்கள்ட்ட கேக்குறாங்க, என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க. அதான் அப்படி பாரு, சூப்பர் சீனரி. என்னென்னலாம் அவர் செய்யறப்ப மாமியார்ட்ட கேட்கணும்னு தோணும், என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. இப்ப ஏத்தாப்புல நேராவே இருக்காங்க. என்னையா போட்டு குடுக்குற? வேலை கிளம்பும் போது கூட ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவாங்க, நைட்ல வந்தா கூட இல்லனா சாப்பிடாம கூட இருப்பாரு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? காரணம் அவங்க அம்மா வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தே பழகிட்டாங்க. இந்த எனக்கு தோணும், என்ன பிள்ளைய வளர்த்திருக்கீங்க அப்படின்னு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க இப்ப மாட்டேன். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 5-6 வருஷம் ஆயிடுச்சு சார். ஏய் ஐய் வெக்கமா இருக்கு மச்சரக்கே. ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருது. சார் ஊட்டி விட்டா நான் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க. நான் அம்மா சின்ன வயசுல ஊட்டி விடுவாங்க சார். சின்ன வயசா இருக்கையில ஊட்டி விடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் உனக்கு கல்யாணத்துக்கு முத நாள் நைட் வரைக்கும் ஊட்டி விட்டுருப்பீங்க போல இருக்கீங்க. ஆமா சார். அப்படியா? என்னங்க இப்ப என்னங்க வயசு இருக்கு? 32 சார். இன்னமும் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க. இது டூ மச். இது டூ மச். எது ஊட்டினா கொஞ்சம் சாப்பிடுவோம் சார், இல்லனா 2 இட்லியோட கிளம்பி போயிடுவோம் சார். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது பாலிப்ப வயசு. ஏங்க இதுக்கு இமோஷனா நீங்க ஏதோ அழுகுறீங்களா, காண்டாயிருவாங்க. இப்ப கண்ணை தொடச்சிங்க. இந்த பாய்க்கு ஊட்டி விடுறதுனா எவ்வளவு சிரமம். அது சிரமம். அது இந்த குழந்தை திடீர்னு தான் பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இமேஜின் தட் சீன், யூ நோ. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஞ்சம் சார், ரொம்ப ரொம்ப சார். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வராங்க சார். நானும் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணே பாதி பப்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருவா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எங்க 2 பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, போதும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சொல்லுவாங்க. எவ்வளவு கேட்டா 10 ரூபா தான் பா அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வராங்க சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 1 வீக் இல்ல 10 டேஸ் வச்சுக்கணுமா சார்? அது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து 1/2 கிலோ 1/4 கிலோ சார். எப்படி? அதான் நானே யோசிக்கிறேன். எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வாங்கி 1/4 கிலோ வாங்குற எங்க தங்க எங்க? அது அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அது எது வீணா போனா இது வீணா போச்சு, கொஞ்சம் கட் பண்ணி அது டஸ்ட்பின்ல போட்டு அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். மீதி உள்ளத குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோ, பொரியலுக்கு வேற யூஸ் பண்ணுவேன் சார் நானு. நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். எங்க அம்மா இப்படி 20 செகண்ட்ல சமையல் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க சார். ஒரு நிமிஷம் அந்த அம்மா நான் பாக்கணும். என்ன தேடுறாங்கடா? நான் இங்க இல்ல. கஞ்சமா வளர்த்துருக்கீங்க. சின்னதுல இருந்து எல்லாத்துலயுமே சீக்கிரமா தான் இருப்பாரு. அது அப்படின்னு சொல்லலாமா? டேய் என்னடா புத்தாட்டது? ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட இப்போ இதுக்கு கலர் காம்பினேஷன் கூட நீ பார்த்து சொல்லுமா. இங்க சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? Dress மேட்சிங் எடுத்து போட்டுக்க தெரியல. நானே எல்லாமே எடுத்து கொடுப்பேன், அதனால அந்த பையன் அப்படியே விட்டுட்டான். பிராணியா இருக்கேடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளையில இருந்தே அப்படியே வளர்த்ததுனால இன்னும் அப்படித்தான் அது. சொல்றாங்களே அது சின்ன பிள்ளையா இருக்கப்ப நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்பதான் நல்லா வளர்ந்துட்டாப்லையே. இனிமே அவதான் அதை சொல்லி வளர்க்கணும். நீங்களும் வளர்க்கணுமா? அடிவேன் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவே இருக்கு. கடைக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, 4 பொருள் தான் நான் சொல்லி அனுப்பேன், ஆனா அதுலயே 2 தான் வாங்கிட்டு வருவாங்க, மிச்சம் 2 மறந்துடுவாங்க. ஒரு கல்யாணம் எனக்கு 1.5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு நாள் கூட முட்டையை வீட்டுக்கு உடைக்காம கொண்டு வந்ததே இல்ல. ஒருத்தந்த பார்த்து பாக்ஸ் எல்லாம் வச்சு லேப்டாப் பேக் முத கொண்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. முட்டை வாங்க லேப்டாப் பேக்லாம் ஆமா, கொடுத்தாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். திரும்ப அதை எடுத்து கிச்சன்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறப்ப கூட உடைச்சிருவாங்க எப்படியாச்சும். சார் நான் வேணும்னு பண்ணல சார். தனியா நான் எப்பவுமே கடைக்கு அனுப்ப மாட்டேன், நானும் போவேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால அவர் மட்டும் போனாரு. அதே சொல்றேன். போய் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப பெருமையா என்கிட்ட சொன்னாரு, 600 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன்ட்டு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அது இவர் எப்படி சொல்றாரு, 600 பில் எடுத்து பார்த்தா 3 முருங்கைக்காய் 150 ரூபா போட்டிருக்காங்க. 500 ரூபானே. ஒரு கிலோ தக்காளி 500 இல்ல 1/2 கிலோ வெண்டைக்காய் 100 ரூபா போட்டிருக்காங்க. சோ பில் ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. பில்லிங்ல ஏதோ எரர் இருக்கு, அத கூட செக் பண்றது இல்ல. சோ கொடுத்தத வாங்கிட்டு பே பண்ணிட்டு அப்படியே வந்துர வேண்டியது. நியாயமா? ஏன் ஒரு முட்டை உடைக்காம வாங்க தெரியல? இல்ல முட்டை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் தானே. அது நம்ம செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். என்ன கஷ்டம் அந்த முட்டையை ஹேண்டில் பண்றதுல? வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் இன் ஹேண்ட்லிங் எக்ஸ்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பைக் ஓட்டுவார் சார். வீட்ல வந்துட்டு நான் சொல்ற பேச்சு முகத்தை பார்த்தெல்லாம் பேச மாட்டார். வீட்ல ஏயா சும்மா பைக் ஓட்டும் போது எதனா கேட்கணும்னா திரும்பி பார்த்து என் முகத்தை பார்த்து கேட்பார். எதற்கு ஆப்போசிட்ல லாரி வரும், எங்க அப்படின்னு சொன்னோம். நான் பார்த்து பேச வேண்டிய நேரத்தில் மூஞ்சி பார்க்க மாட்டேங்கிறார். கரெக்டா லாரி வந்துருச்சுன்னா என்னமா சொல்லுமா, லாரி வெயிட்டிங்.
நாங்க வந்து நல்ல வளர்ப்பு தான் வளர்த்துருக்கோம். பொறுப்பு இல்ல சார். ஒரு ஒய்ஃப் பாப்பாவோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது ஒரு இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பள்ளத்துல விடாம நாங்க வீட்டுக்கு போனதும் கிடையாது, வெளியே போனதும் கிடையாது. கண்டிப்பா நோ கமெண்ட். சிம்பிள் வேர். அட்வைஸ் பைக் ஓட்டும் போது தான் கேட்பாரு. என்ன சொன்ன, எப்படி ஓட்டணும்னு சொன்னேன்னு திரும்பி கேட்பாரு. என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது? நான் பிள்ளைய எப்படி வளர்த்திருந்தேன், இவ வந்து கெடுத்து விட்டான். இப்போ நீ கெடுத்து இல்ல. திருமணத்துக்கு முன்பு ஒரு 6 மணிக்கு எழுப்பி என்ன வாக்கிங் கூட்டு போவாரு. அவ்வளவு நல்லவனாடா நீ? ஆன பிறகு அவங்க சரியா எழுப்பி விடாம 10:30 மணிக்கு ஆபீஸ் போறாரு. ஏன் ஏந்திர மாட்டேன்றாரு சார்? நைட்டுக்கெல்லாம் தூங்காம நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மொபைல் நோண்டிட்டு இருப்பாரு சார். அதை நீங்க தானே கேட்கணும். இந்த क्वेश्चन ப்ரிப்பேர் பண்ணல சார். என்ன சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. ஆனா இந்த ஒரு தருணத்துக்காக நீங்க காத்தே இருந்தீங்கல்ல, ரைட்? ஆமா சார். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா. கல்யாணத்துக்கு முன்னால நம்ம ஏதோ ஒரு பொருள் சொன்னாலும் உடனே கரெக்டா வாங்கிட்டு வருவான். ஐயோ இப்படி ஒரு பிள்ளையா நீ? இப்போ கல்யாணத்துக்கு பிறகு என்ன சொன்னாலும் மறந்துடுறான். ஆனா முன்னால மறக்கல. ஏன்டா? இப்ப இதுக்கு யார் காரணம்? அவதான் காரணம். மருமக எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? மோகரே ஒத்து பார்த்தா நமக்கு அவள மைசூர் பாக்கு தெரியல. அந்த டைம்ல நானும் எதுனா சொல்லியிருப்பேன். அவங்க வந்து இது செய்யறதா அது செய்யறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இதெல்லாம் ஒரு காரணம். கன்ஃபியூஷன்ல அது வந்துட்டு நான் சொல்றது செஞ்சுருவாங்க. ஏன்னா அது கன்ஃபியூஷன் கரெக்ட்டா உங்களுக்கு வேண்டியதை செய்றாரு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சா? நான் சொல்றது மறந்துட்டா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு தானே வரணும். நைட்டுக்கு வந்தா நான் தானே திட்டுவேன். கதை இப்படி போகுதா? மறந்துறாரு. ஆனா கரெக்ட்டா நீங்க சொல்றது மட்டும் மறக்க மாட்டேங்கிறாரு. ஆனா மறந்ததுக்கு உங்க மாமியார் தான் காரணம் இல்லையா? டெபினெட்லி. அப்ப இந்த ஆனா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அவர் மறக்க மாட்டார். ஆமா. அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரணும். ஷார்ட்ல இருந்து அதான் அங்கங்க கடாசுறது. அதை எடுத்து ப்ராப்பரா லாண்ட்ரி பேக்ல போட மாட்டாங்க. ஐ டோன்ட் கேர். ஆர்கனைஸ்டா வைப்பேன். திருப்பி அது கலஞ்சு போயிட்டே இருக்கும் சார். ஏன் இப்படி ஒரு அழுக்கு பையனா வளர்த்து வச்சிருக்கீங்க? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவங்க என்ன பண்ணிருக்கணும்? நம்ம கொஞ்சம் சக்தியை பிரயோகிக்கலாம் சார் பசங்க மேல. நீங்க சக்தியை பிரயோகிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஒரு அடி அடிச்சிருக்கலாங்கிறாங்க. சாம்பார் அப்ப எனக்கு பொம்பளை இருக்கு, அது ஸ்கூல் போயிட்டு டஸ்ட் அப்படி விட்டு வீசுது, சுவிட்ச் நிறுத்தி சரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இல்லையா? நம்ம கிட்டே போடுறேன். அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் வாழ போறது, அங்க போய் நம்ம பேரை கெடுத்துட கூடாதுன்றதுக்காக அந்த உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இப்போ உங்க பையன் என்ன பண்றான்? இப்பதான் கெட்ட பேர் எடுத்துட்டானே. நீங்க சூத்திரி அடி வாங்கியாச்சு, சேத்திரி அடி வாங்கியாச்சு. அது என்ன மாதிரி கொஞ்சம் சக்தியை பிரயோகிச்சிருக்கலாம். அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது. அந்த சக்தி இல்ல, என்னோட சக்தி எல்லாம் எங்க வீட்டுக்காரர்ட்ட தான் இருக்கு. அப்பா இது உலக நடிப்புடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.